அனைவருக்கும் வணக்கம். ஸோ மார்னிங் எழுந்ததுமே ஒரு ஒரு சர்ப்ரைஸான ஒரு மெசேஜு. ரொம்ப 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 மனசளவில் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஆ, பாலமுரளி அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் குரூப் 4 வந்து கிளியர் பண்ணி போஸ்டிங் எடுத்திருந்தாங்க. அவங்களுடைய ஃபஸ்ட் மந்த் சேலரி வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டில் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் நம்மக்கிட்ட அவங்களுடைய மகிழ்ச்சியான தருணத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸு. அதில் ஃபஸ்ட் மந்த் சேலரி வந்ததுக்கப்புறமும் கூட என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணது ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ மற்றவங்க பண்ணலைன்னு சொல்லலை, பட் இதையும் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு பின்னாடி அவங்களுடைய வழிகள் ஒன்று இருக்குல்ல. மனசளவுலையும் சரி, அவங்க லைஃப்லேயும் நிறையா வந்து அடிபட்டிருப்பாங்க. அதனால தான் ஒவ்வொரு தருணத்தையுமே, ஏன்னா இந்த தம்பி வந்து பாஸ் பண்ணதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கினதுக்கப்புறமும் சேலரி வந்ததுக்கப்புறமும் ஷேர் பண்ணுறாங்கன்னா, அவங்க லைஃப்பில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்க இப்போ ஒரு நல்ல பொசிஷன் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சந்தோஷமாக வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட் மந்த் சேலரி வந்ததுக்கப்புறமும் ஷேர் பண்ணுறாங்கன்னா, உண்மையிலுமே வந்து அந்த தம்பிக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்கள். ஏன்னா லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவாங்க. அவங்களுடைய ஃபினான்ஷியலாக அவங்க என்னென்ன கஷ்டம்லாம் அனுபவிச்சாங்களோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறப்போகுது. ஸோ அது பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அது உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். உங்களுடைய கஷ்டமும் ஒரு நாள் இதே மாதிரி மாறும். அந்த தம்பிக்கும் படிக்கும்போது 1000 சிந்தனைகள் நம்மளால் முடியுமா முடியாதா எல்லாமே மைண்டுக்குள்ளே வச்சுட்டு தான் அந்த தம்பியும் படிச்சிருப்பார். இன்றைக்கி ஒரு பொசிஷனில் வந்திருக்காரு. இதே மாதிரி உங்களுடைய கஷ்டமும் ஒரு நாள் கண்டிப்பாக போகும். அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் உங்களுக்கு இந்த ஒரு மெசேஜை நான் வந்து காட்டுறேன். நீங்களும் ஒரு நாள் பாஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய மகிழ்ச்சியான தருணத்தை என்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க. அந்த ஹோப் உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, எனக்கு இருக்குது. உங்களுடைய முயற்சி மட்டும் கடைசி வரைக்கும் கைவிட்டுறாதீங்க. அவ்வளோதான். எல்லாருடைய லைஃப்லேயுமே கஷ்டங்கிறது நிரந்தரம் கிடையாது. அதை ஃபஸ்ட் நல்லா தெரிஞ்சுங்க. உங்களுடைய கஷ்டம் உங்களை விட்டு போகணும் அப்படின்னா, உங்களுடைய முயற்சி, அந்த சந்தோஷத்துக்கான அந்த முயற்சி நீங்கள் பாட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க. அந்த சந்தோஷம் உங்களை தேடி வரும். நீங்கள் தேடி போகவே தேவையில்லை. ஓகேங்களா? எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு மேஜிக்கான ஒரு மூமெண்ட் நடக்கும். அது எப்போ நடக்கும்னா, நம்மளோட உழைப்பு உன்னதமாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த மேஜிக் நடக்கும். தொடர்ந்து படிங்க. உண்மையிலுமே இந்த பாலமுரளின்னு சொல்லக்கூடிய, ஏன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ரொம்ப 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 ஹாப்பி. இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணத்தை நான் எப்போயுமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிப்பேன். இதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். மிக்க நன்றி.